அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்துரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை பத்தி நம்ம ஒரு பேசின அந்த பேட்டி பெரும் பேசும் பொருளாகவும் விமர்சனத்துக்கும் உள்ளாகுச்சு. இப்போ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் விரிவா. குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை. இந்த கிளிப்பிங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் இந்த கிளிப்பிங்க மட்டும் இங்க பார்த்துட்டு பேசுறதுனாலதான் பிரச்சனை. வெறும் இந்த 5 செகண்ட் கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு விமர்சிப்பது எந்த வகையிலும் சரி வராது. ஏனென்றால் நம்மவர் அவர்கள் அந்த பேட்டியில 3 நிமிஷம் பேசினார். அந்த 3 நிமிஷம் பேட்டியை நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோல நம்மவர் அவர்கள் கல்லுலாமையை பத்தி பேசியிருப்பாரு. கல்லுலாமைன்றது வள்ளுவர் காலத்துல இருந்தே இருக்கு. இங்க நம்ம ஒரேடியா இந்த சாராயத்தை ஒழிச்சிட்டா இதனால பல விளைவுகள், பல உயிரிழப்புகள் ஏற்படும். அதனாலதான் நம்மவர்கள் சொன்னா மிதமாக குடிங்க அப்படின்ற சொன்னா. மிதமாக குடிங்கன்றதுக்கான முழு அர்த்தம் ஒரேடியா இதை நிப்பாட்டிடுங்கன்றதுக்காக இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இதை குடிச்சு பிராக்டிக்கலா இதை நிப்பாட்டணும்ன்றதை தான் வலியுறுத்தினாரு. நம்மவர் அவர்கள் சிறந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்திருந்தாரு. சாலையில விபத்து நடக்குது அப்படின்னா சாலையில போக்குவரத்தை தடை செஞ்சிட முடியாது, வேகத்தையும் ஒரேடியா குறைச்சிட முடியாது. அதே மாதிரிதான் மிதமாக சாராயத்தை குடிங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இதை விடுங்கன்றதுதான். மேலும் நம்மவர்கள் ஒரு விஷயத்த வலியுறுத்தினார். இதுல அது எத்தனை பேர் இங்க வந்து அதை பத்தி பேசியிருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னன்னா, கவர்மெண்ட் இந்த இதுல வரும் வருவாயை வச்சுக்கிட்டு அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதனால் வந்து கேடு விளைவுகளுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு சொன்னார். இது எத்தனை பேரை வந்து இதை பத்தி பேசியிருப்பீங்கன்னு தெரியல. எனவே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல வெறும் 5 செகண்ட் வீடியோ மட்டும் வச்சு பேசாம ஒரு விஷயம் ஒரு தலைவர் பேசுறான்னா அதை முழுமையா அறிஞ்சிட்டு பேசுறதா நல்லது. அப்படி பேசுற விமர்சனங்களும் அப்படி வர கருத்துக்களும் தான் அரசியலுக்கு நல்லது. எனவே நம்மவர் அவர்கள் பேசுவதை முழுமையாக புரிந்து எந்த ஒரு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அறகுறையாம நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசாம எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசா அறிஞ்சுக்கிட்டு பேசினா அது அரசியலுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது. எனவே ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்து பகுத்தறிந்து பேசுவது நல்லது. அது நம்ம நாட்டிற்கும் நம்ம அரசியலுக்கும் தேவை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். Sivom